ஜனவரி 7 மற்றும் 8ஆம் தேதி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடக்கிறது. 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து 100க்கும் அதிகமான வளரும் முதலீட்டாளர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு வழங்குகிறது. வர விரும்புவோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஆதி காலத்தில் இது கிட்டத்தட்ட அதனுடைய ஆயுசு சொல்ல போனால் 500 வருஷத்துக்கு முன்னே இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடு எங்கே போனாலும் கிடைக்காது, பார்க்கவும் முடியாது. இதோட வயசு 500 வருஷம் இருக்கும். எங்களுக்கு ஏசியே தேவையில்லை. காலம் கடந்து நிற்கும் கதிர் கொட்டாய் மலை கிராமத்தின் ஹைடெக் மனிதர், உரிமையாளர் சொல்லும் ஆச்சரிய தகவல்கள், வியக்க வைக்கும் ஜவ்வாது மலை வீடு. பரம்பரையாக ஒரு 500 வருஷமாக அப்படி தான் வாழ்ந்துட்டு. அப்படி போகும்போது இதை உள்ளே போனோம்னா நம்ம ஏசி மாதிரி இருக்குங்க. இன்றைக்கி கூட பார்த்தாங்க மூங்கில் வார தேக்கு மரம் எல்லாம் போட்டு அது மேலே மண். திருப்பத்தூர் மாவட்டத்தை மையமாக கொண்டு அமைந்துள்ளது ஜவ்வாது மலை. இங்குள்ள புங்கம்பட்டு நாடு, நெல்லிவாசல் நாடு, புதூர் நாடு என 3 கிராம ஊராட்சிகள் உள்ளன. அதில் சுமார் 32 மலை கிராமங்கள் இருக்கின்றன. இங்கு 60,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். அதே போல ஏலகிரி மலையில் 10,000த்திற்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் வசித்து வருகின்றனர். ஆனால் இத்தகைய மலை கிராமங்களில் வனத்துறையின் நடவடிக்கைகள், மாநில அரசின் நலத்திட்டங்கள் என மலைவாழ் மக்களின் வாழ்வில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளன. அதே வேளையில் ஜவ்வாது மலையில் மொத்தமாக இருக்கும் சுமார் 350க்கும் மேற்பட்ட கிராமங்கள் ஒரு காலத்தில் தங்களுடைய பழமை மாறாமல் வாழ்ந்து வந்தனர். அவர்களுடைய பேச்சு முறைகள், சடங்குகள், சம்பிரதாயங்கள் என அனைத்தையும் வடுமாறாமல் பின்பற்றி வந்தனர். குறிப்பாக அவர்கள் வாழும் வீட்டையும் பாரம்பரிய முறையிலேயே கட்டி வந்தனர். வனத்தில் கிடைக்கும் மரங்கள், மலையில் உள்ள மஞ்சம் புல் என்கின்ற புற்களை கொண்டு தங்களுக்கான வீடுகளை கட்டி வாழ்ந்து வந்தனர். அது மட்டுமின்றி மழை காலங்களில் வீடுகளுக்குள் தண்ணீர் வந்துவிடக் கூடாது என்பதற்காக தற்போதைய வெளிநாடுகளில் அமைக்கப்படுவது போல் கடற்கால் பில்லர் இல்லாமல் மரத்தை வைத்து வீடு கட்டிக் கொள்கின்றனர். இதற்கிடையில் தேவை வரும்போது அந்த வீட்டை அப்படியே இடமாற்றம் செய்து கொள்கின்றனர். இந்த நவீன முறையில் மலைவாழ் மக்கள் கடந்த 200 ஆண்டுகளுக்கு முன்பில் இருந்தே தங்களுடைய வீடுகளை கட்டிக்கொண்டனர். அதிலும் பாறைகள் மீதும் தான் மலைவாழ் மக்கள் வீடு கட்டுவார்கள். தங்களது தானியங்கள் ஈரப்பதம் அடையாமல் இருக்க கீழே பெரிய மரங்களை வைத்துக் கொள்வார்கள். அப்போது அதன் மீது பெரிய மரப்பலகைகளை கொண்டு வைத்து மண் தரை போல் செய்து அதற்குள் தங்களுக்கான வீடுகளை கட்டிக்கொள்வார்கள். அதைத் தொடர்ந்து வீட்டின் மேற்பகுதிக்கு மஞ்சம் புற்களால் கூரைகள், கதிர்கொட்டாய் கூரைகள் அமைத்துக் கொண்டனர். கடந்த பல ஆண்டுகளாக இத்தகைய வாழ்க்கை முறை மாறாமல் இருந்து வந்தது. அதே வேளையில் கடந்த 1950 காலகட்டத்தில் கையில் வெறும் 50 ரூபாய் இருந்தால் மட்டும் போதும், மலைவாழ் மக்கள் தங்களுக்கான அழகான வீடுகளை தாங்களே கட்டிக்கொண்டு வாழ்ந்து வந்தனர். ஆனால் தற்போது சாதாரண ஓலை குடிசை அமைப்பதற்கு கூட சில லட்சங்கள் செலவாகிறது. அது மட்டும் இன்றி இப்படிப்பட்ட வீடுகளை கட்ட மக்கள் ஆர்வம் காட்டுவதில்லை. அரசாங்கத்தின் உதவி, தங்களின் உழைப்பு போன்றவற்றால் பெரும்பாலான மக்கள் மாடி வீடு, ஓட்டு வீடு போன்றவை கட்டிக்கொண்டு வாழ்ந்து வருகின்றனர். ஏழை மக்களுக்கு அரசாங்கம் தொகுப்பு வீடு, தகரம் போட்ட வீடுகளை கட்டித் தருகின்றன. இதனால் கதிர்கொட்டாய் கூரை வீடுகள் என்பது மலைவாழ் மக்களிடம் அரிதாகவே இருக்கிறது. யாரும் இந்த வீடுகளை கட்ட விரும்புவதில்லை. இந்த நிலையில் ஜவ்வாது மலையில் உள்ள பல கிராமங்களில் இப்படிப்பட்ட வீடு இல்லை. ஆனால் ஏலகிரியை அடுத்த அத்தனாவூரில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் மலை கிராமங்களின் ஊர் பெரியவருமான கோவிந்தசாமி மட்டும் தன்னுடைய பாரம்பரிய கதிர்கொட்டாய் வீட்டை இப்போதும் பராமரித்து வருகிறார். அந்த வகையில் கதிர்கொட்டாய் கூரைகள் குறித்து கோவிந்தசாமி கூறும் தகவல் பார்ப்போரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. இது குறித்து அவர் பேசும்போது, இந்த வீட்டோட ஆயுசு காலம் எப்படியும் 500 வருஷம் இருக்கும். எனக்கே 72 வயசு ஆகுதுன்னா பார்த்துக்கோங்களேன்.
எனக்கு முன்னாடி எங்க அப்பத்தா ஆத்தாலாம் இந்த வீட்டை பராமரிச்சுட்டு வந்தாங்க என சர்வ சாதாரணமாக கூறுகிறார். மேலும் கடைசியாக அவர் கூறும்போது தங்களின் பாரம்பரியத்தை வெளியூர் மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த கதிர்கொட்டாய் வீட்டை பராமரித்து வருவதாக நிகழ்ச்சியுடன் பேசியுள்ளார். தற்போது ஜவ்வாது மலையில் இருக்கும் கதிர்கொட்டாய் கூரை வீடு குறித்த தகவல்கள் பொதுமக்களிடையே அதிகம் தேடப்பட்டு வருகிறது. இந்த கதிர்கொட்டாயை இந்த பார்க்க போனால் இதுக்கு எந்த விதமான பேஸு அடித்தளம் எதுவும் கிடையாது. இது ஏன்னாக்கா ஆதி காலத்துல எல்லாம் நிறையா அந்த ஆடி புரட்டாசியில் செம்ம மழை பெய்யும். அது 8 நாள் 4 நாள் பெய்யும்போது தானியம் அறுவடை வந்துடும். தானியம் அறுவடை வந்துட்டோன்னா எல்லாமே இந்த கூரை வீடுங்க தான், எல்லாம் குடிசை வீடுங்க தான். அந்த குடிசை வீட்டில் அந்த ஈர தானியத்தை கொட்டின உடனே புத்து மாதிரி கரையான் பிடிச்சிடும். அந்த கரையான் பிடிச்சிச்சானாக்கா அந்த தானியத்தினுடைய சுவை மாறி போயிடும். அது ஒரு சுவை மாறி போயிடும். சுவை மாறுறதுக்காக இப்போ ஒரு விவசாயத்துக்கிட்டையும் ஒரு வீடு இருந்துக்குது. அந்த காலத்தில் ஒரு 150 வருஷத்துக்கு முன்னே அது பரம்பரையாக ஒரு 500 வருஷமாக அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்துக்குது. அப்படி போகும்போது இது உள்ளே போனோம்னா நம்ம ஏசி மாதிரி இருப்போங்க. இன்றைக்கி கூட பார்த்தாக்க அந்த தானியத்தை அது உள்ள அந்த தானியமோ கதிரோ எதனாலும் கொட்டிட்டு அதை காலில் கிளாரி விட்டோம்னா அந்த கலர் சுவை மாறாது. அதுக்காக தான் இந்த அந்தர்கொட்டாயை விவசாயத்துக்காக பயன்படுத்திக்கிறாங்க. இன்றைக்கி எல்லாமே இந்த விவசாயமெல்லாம் அடிபடுறதுக்குள்ள இந்த விவசாயத்துக்கெல்லாம் இந்த மாதிரி கதிர்கொட்டாய் ஒரு பெரிய விவசாயத்துக்கெல்லாம் இருந்துக்குது. இருக்கும்போது இப்போ நாளடைவில் விவசாயம் ஜீவனம் குறைய இந்த கொட்டாயங்களையும் எல்லாம் பிரித்து எடுத்துட்டாங்க. இப்போ இதுக்கு இப்போது கிட்ட இந்த மேலே கூரையே வைக்கணுன்னா ஒரு 1.5 லட்சம் ரூபாய் தேவைப்படும். அதனால் அது இப்போ எல்லாம் இந்த குருபோஸோ சீட்டோட கட்டுறதுக்குள்ள இப்போ இந்த தாவடமே வாங்கணுன்னா ஒரு 15 ரூபா வருது. இந்த மாதிரி இதுக்கு 4000 கத்தா தேவைப்படும். அது வைக்கணுன்னாக்கா அதுக்கு ஒரு ஆள் அந்த கூரை புல்லு மேயிறவனுக்கு ஒரு 1000 ரூபா தேவைப்படுது. இந்த மாதிரி அது செய்யணுன்னா ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் ரூபாய்க்கு கணக்காகுது. அதனால் எல்லாருமே அதை எடுத்துகிட்டு இப்போ தற்காலிகமாக இப்போது நான் மட்டும்தான் இந்த வீட்டை அடியை வச்சு பராமரிச்சுக்கின்னுக்கிறேன். இதோ நாளடைவில் இருக்க அதை எல்லாம் குறையிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி வீடு எங்கே போனாலும் கிடைக்காது, பார்க்கவும் முடியாது. இதுதான் இதனுடைய சரித்திரம். உள்ளே போய் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஏசி எவ்வளோ குளிர்ச்சி இருக்குதோ கல்யாணம் பண்ணிட்டு 70-80 வருஷத்துக்கு ஆகும். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.